ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2026 தேர்தலில் கூட்டணி அமைக்க அதிமுகவிற்கு தாவேகாவை விட்டால் பாஜக தான் ஒரே வாய்ப்பு என்றும், ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது அதிமுகவுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பத்திரிகையாளர் ஐயநாதன் தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்த கருத்துக்களை 5 நிமிட பேட்டியில் பார்க்கலாம். அதிமுகவில் மறுபடியும் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 3 பேருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இதை மறுபடியும் அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவினுடைய ஒரு அசைக்க முடியாத ஹெவி வெயிட் ஒரு தலைவராக கட்சிக்குள் உருவாகிவிட்டார். அவர் செய்த 2வது முக்கிய காரணம் பாஜக வந்துட்டு அஇஅதிமுகவை கபலீகரம் செய்ய முற்பட்டது. அந்த இடத்திலிருந்தும் 2 தேர்தல்களில் அஇஅதிமுகவை காப்பாற்றிவிட்டார். ஆனால் மக்கள் மத்தியில் அஇஅதிமுகவினுடைய வாக்கு சக்தி என்பது மிகப்பெரிய அளவிற்கு குறைந்திருக்கிறது. தோல்வி ஏற்படுவது சகஜம்தான், ஆனால் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தென் மாவட்டங்கள் அஇஅதிமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்களில் அந்த கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. பாஜகவை போன்ற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பாருங்கள், தென் மாவட்டங்களில் என்ன ஆகிறது பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்னபடியே ஆகியிருக்கிறது. நீங்கள் யாரை இன்றைக்கு நீங்கள் மறுக்கிறீர்களோ அவர்கள் வாங்கிய வாக்குகளில் 3இல் 1 மடங்கு தான் உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் வாங்கியிருக்கிறார். அதிமுக மிகப்பெரிய அளவிற்கு தனது பலத்தை பிளவுகளின் மூலம் இழந்திருக்கிறது என்று வரும்பொழுது, நிதர்சனமாக தெரியும் பொழுது, ஒரு கட்சியினுடைய பெரிய ஒரு தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய எமர்ஜ்ட் அஸ் த ஸ்ட்ராங் லீடர் ஆஃப் அ பார்ட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைப்பை ஏற்படுத்தி தொண்டர்கள், இவர்களுக்கு பின்னாலெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க மேலே அபிமானம் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் போன மக்களவை தேர்தல் நிரூபித்திருக்கிறது. எனவே அவர்கள்லாம் பிஜேபியினுடைய ஓட்டை வாங்கிட்டு 3,30,000 ஓட்டு பிஜேபி ஓட்டை ஒன்று வாங்கிட்டு ஓபிஎஸ் வரல, அதே மாதிரி தினகரன் வரல, அதே மாதிரி சண்முகம் வரல, எல்லாம் அஇஅதிமுகவினுடைய வாக்கு சக்தி தான். அப்போ உங்களுடைய வாக்கு சக்தி இறங்குதுன்னும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பின்னாடி முடிவு எடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீங்கள் யாரோட வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம், அது வேறு விஷயம். ஏன்னா அதுக்கு இன்னும் 1 வருட காலம் கூட இருக்குது, அதை பற்றி இல்லை. ஆனால் உங்கள் கட்சியை பலம் வாய்ந்த கட்சியாக நீங்கள் உருவாக்குவதற்காக கிடைத்த கடைசி எச்சரிக்கை தான் மக்களவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி. கூட்டணி தொடர்பான விஷயங்கள்லையும் எடப்பாடி இன்னும் எதுலையும் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்காரு. தேர்தல் நேரத்தில் தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பாஜகவுக்கு இன்னும் கதவு திறந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை, அவருடைய எய்ம் என்ன? விஜய் கட்சியை கொண்டு வர்றது, தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர்ற போது ஒரு 10 விழுக்காடு வாக்குகளையாவது கொண்டு வர முடியும். நம்ம ஒரு 20, அவங்க ஒரு 10, 30. பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளோட சேர்ந்துச்சுன்னா, வேறு வழியில் சேர்ந்துச்சுன்னா 35, அப்புறம் மற்றதெல்லாம் சேர்ந்தாங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 38 வந்துடலாம். அப்படி வந்துட்டோம் அப்படின்னோம்னா அதிருப்தியெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வாக்கு சக்தியாகி 26 தேர்தலில் ஒரு கடும் போட்டியை கொடுக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய திட்டம். அப்போ உங்களுடைய வெற்றி, இருப்பு, செல்வாக்கு எல்லாமே விஜயை நம்பி இருக்குதா? அது வரலன்னு வச்சுங்க, அப்போ உங்கள் கதை என்னாச்சு? அப்போ நீங்கள் பழையபடி பிஜேபிக்கு தான் போக வேணும். ஏற்கனவே கதவு திறந்தாச்சு, ஜன்னல் திறந்தாச்சு, கூடத்தை திறந்து வச்சாச்சு அப்படின்னு இருக்கீங்க. அங்கே போனீங்கன்னா என்ன ஆகும்? பிஜேபி இருந்தால் ஒரு தொகுதியிலே 40,000-50,000 ஓட்டு சிறுபான்மையினரோட ஓட்டு இழப்போன்னு சொன்ன செங்கோட்டையனே இன்றைக்கி பிஜேபியோட போவோன்னு சொல்லி ஒரு செட்டோடு வந்து சொல்கிறாரு அப்படின்னோம்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, பிஜேபியோட தான் போகணும். உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபியோட தமிழ்நாட்டில் போகணும், நீங்கள் என்ன ஆவீங்கன்ட்டு. அது பர்சன்டேஜ் உங்களுடைய வாக்கை இன்க்ரீஸ் பண்ண அது குறையும். ஆனால் தோத்துட்ட உடனே உங்கள் மேலே அவங்க திருப்புவாங்க. அது இவருடைய தலைமையில் கட்சி வீக்கன் ஆயிடுச்சு, நாங்கள் தோத்தோன்றுவாங்க, அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த தேமுதிக கூட அந்த கட்சிக்கு இப்போ முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. விஜயும் கூட அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லிட்டாரு. இப்போ 2026 எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு சொல்றதை பொறுத்து அவங்களால அந்த பெரிய கூட்டணியை உருவாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் முதல்ல இருக்கா? போன முறையே ஏன் உருவாகல? போன முறை எங்கே மெகா கூட்டணி உருவாச்சு, ஏன் உருவாகலை? ஐயா, நீங்கள் பலமான இருந்தால் தான் கூட்டணி கட்சி உங்களை நேரடி கூட்டணி வரும். அற்ற குளத்தை அரணியர் பறவை போல் 2 இடத்துலையும் வரும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் பலமாக இல்லைன்ன போது உங்கள்கிட்ட எப்படி அவங்க வருவாங்க? அப்போ அவர் நீங்கள் ஒரு ஆப்ஷனை தேடுறீங்கல்ல விஜய், அவர் விஜய் வேறு ஒரு ஆப்ஷனை தேடு வரல. இவங்க வேணாம், இவங்க 30-35 தான் நிற்கிறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாருன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 160 போட்டிடுவேன்
நான் ஒரு 40-60 தொகுதியை விட்டு கொடுத்து மற்றவங்களெல்லாம் இணைச்சிக்குவேன் அப்படின்னோம்னா அது ஒரு இப்போ காங்கிரஸ்காரங்க கூட போடுற மாதிரி ஒரு செய்தி வருது. உண்மையோ போயோ தெரியாது. ஆனால் அரசியலில் தான் ஏதோ நடக்கலாம் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி அப்படியும் கூட நடக்கலாம். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது விஜய் தலைமையில் கூட்டு அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்னு பிஜேபியை விட்டுட்டு அதே பிஜேபி கிட்ட தான் போயிட்டு நீங்கள் தஞ்சம் அடையணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், உன்னுடைய ஓட்டை வீட்டை சரி பண்ணு, அட்லீஸ்ட் ஓடு மாற்றுன்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கிற எங்களுக்கு தெரியுது, உள்ளே இருக்கிற நீங்கள் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.